திலகா ஒயிட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே மாதிரி இருக்கு. ரொம்ப முக்கியமான ஐட்டம் காட்டுங்க வாங்க சார். நமக்கு என்ன முக்கியம்? சோறு தான் முக்கியம். மட்டன் கிரேவி நல்லா. இது வந்து பாத்திர சங்கு. அநேகமா இந்த சங்கு தான் அதிகமா எல்லாருக்குமே தேவை. வீட்டுல பிரச்சனை வேணாம் சாமி. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். சங்கு வச்ச பிரச்சனையே நீங்க தான் உண்மை. மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மணக்குள விநாயகர் முக்கியமான இங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. ஒரு யானை வந்து கோயில் யானை வளர்த்து ரொம்ப லக்ஷ்மின்னு ரொம்ப ஃபேமஸ். யூடியூப்ல ஒரு பெரிய ஸ்டார் அது. இப்போ நம்ம வந்து இந்த ஆரோபின் ஆசிரமுக்கு வந்துட்டோம். ரிலாக்ஸேஷன், ஒரு மன அமைதிக்காக இது உருவாக்கப்பட்ட இது யாரால உருவாக்கப்பட்டனா அரவிந்தோ கோஷ் கல்கத்தாக்காரர் 1926 வந்து இந்த ஆசிரமத்தை வந்து கட்டப்பட்டது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் உலகம். நான் உங்கள் ராஜசேகர். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டே 2 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாண்டிச்சேரியில் டே 2 நம்ம ரூமெல்லாம் செக் அவுட் பண்ணியாச்சு. நம்ம இந்த பாருங்க, அந்த லோட்டஸ் பே வியூ ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரோவில் ஆசிரமம் போகிறோம். அந்த ஆசிரமுக்கு அப்புறம் ஓரோவில் பீச்சில் ஏதாவது ஒரு நல்ல ரெசார்ட் பார்த்து தங்குவோம். என்ன தங்கலான்னு முடிவில் தான் இருக்கீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் பாண்டிச்சேரி, ஏன்னா பாண்டிச்சேரி ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. எப்படினாலும் உங்களுக்கு வந்து 3 நாள் தேவைப்படும் பாண்டிச்சேரி முழுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண. நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், அங்கே போய் சந்திப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் இப்போ செக் அவுட் பண்ண வந்துருச்சு. பட் கொஞ்சம் லேட் ஆனதுனால வந்து 1 o'clock வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சாஜித் அண்ட் அவினாஷ் வந்து ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃபு. எங்களோட ஃபஸ்ட்டு விசிட்டுங்க லோட்டஸில். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட் இப்போ ஆரோவில் பீச். பட் அதுக்கு முன்னாடி அங்கேயே நம்ம ஆரோபிந்தோ ஆசிரமம் அந்த ஆரோபிந்தோ ஆசிரமம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ஆரோவில் பீச் போகிற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் என்ன பிளான், கரெக்டாக வேளாங்கண்ணி போகிறோமா இல்லை பாண்டிச்சேரியே சுற்றி வருமானு தெரியலை. பார்ப்போம். அது ஒரு வாட்டி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன சுற்றி பார்க்கல. பட் செம்ம வெயில். யாருக்கெல்லாம் வெயில் செட் ஆகாது கண்டிப்பாக வந்துடாதீங்க. ஏன்னா நானே முக்கால் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். முடியல. போலாமா? ரூம் கொஞ்சம் எல்லாம் மெஷ் ஆகுது. இங்கே பாருங்களேன், செக் அவுட் பண்ணிட்டோம். அம்மோ என்ன அம்மோ, கிளம்பலாமா இல்லையா? செக் பண்ணிட்டுருக்கியா? சரி, ஓகே. ராக் பீச் ஒயிட் டவுன் வந்து ரூமை வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள், ரூம் ஸ்டாஃப் நிறைய நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஆசிரம் போயிட்டுருக்குறோம். ஆசிரம் போயிட்டு அதுக்கப்புறம் மட்டும் வந்து ஆரோவில் பீச் ரெசார்ட்டுக்கு போகிறோம். மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா மணக்குள விநாயகர் முக்கியமான இங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க. இந்த விநாயகர் கோயில் இங்கே ஒரு யானை வந்து இங்கே இந்த கோயில் யானை வளர்த்து ரொம்ப லக்ஷ்மின்னு ரொம்ப ஃபேமஸ். அது யூடியூப்பில் ஒரு பெரிய ஸ்டார். அது இப்போ இறந்து போச்சு. அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா. இப்போ ஆக்சுவலி இப்போ வந்து கோயில் என்ட்ரன்ஸு பாருங்கள், அந்த வெட்டி வேறு மாலைகள், விநாயகர் எல்லாம். விநாயகர் ரொம்ப டிஃப்ரெண்டான விநாயகர்லாம் இருக்குது. இது பாருங்க.
நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க இது? 250 சொல்றேன். எவ்வளோ? 250. 300 அது. ம். 250 கொடுங்க. என்ன ஸ்பெஷல்? என்ன எதில் பண்ணியிருக்கு? வெட்டி இதுவும் வெட்டி வேரா? என்ன ஸ்பெஷல்? வெட்டி வேர்னது என்ன ஸ்பெஷல்? வேர் வாசனையா இருக்கும் வீட்ல வச்சா. வாசனை இருக்கும், உடம்புக்கு எல்லாம் நல்லதுங்களா, ஹெல்திங்களா? எல்லாம் பிள்ளையார் தான், அதிகமாக பிள்ளையார் தான் இருக்கு. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூடியூப்ல அந்த விநாயகர் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. லக்ஷ்மி யானை இது வந்து இதாங்க, இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. இறந்துருச்சு. ஆனால் யூடியூப்லலாம் இது வந்துருச்சு ரொம்ப. இதில் இப்போ என்ன, கோயில் க்ளோஸ் ஆச்சு. சாயந்தரம் 4 மணிக்கு தான் திறக்குங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். மக்களுக்கு இப்போ நம்ம வந்து சமோசா வாங்கியிருக்கோம். ஒரு 4 பீஸ் சமோசா வாங்கியிருக்கோம். லைட்டாக அது பசிக்குது, சாப்பிட்டுக்குவோம். ஒரு சமோசா 42 ருபீஸ், ரொம்ப காஸ்ட்லிங்க. சாப்பாடு விஷயத்தில் பாண்டிச்சேரி இன்ன வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. மக்களே, சமோசா வாங்கிட்டோம். காரில் வந்து சமோசா சாப்பிட்றோம். வெறித்தனம். இப்போது நம்ம வந்து இந்த ஆரோபிந்த் ஆசிரமுக்கு வந்துட்டு இந்த தனியாக ஷூக்கெல்லாம் ரேக் இருக்குது பாருங்கள். ஷூக்கெல்லாம் தனியாக ரேக் இருக்குது. இந்த ரேக்லலாம் ஷூ வச்சாச்சு. ரொம்ப நீட் அண்ட் ஒயிட்டாக இருக்குது இந்த இடம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எக்ஸாக்டாக எங்கே இருக்கணும், ஆரோபிந்த் ஆசிரமில் தான் இருக்கோம். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம மணக்குள விநாயகர் அந்த ஸ்ட்ரீட் அங்கேயே தான் இருக்கும். பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. மணக்குள விநாயகர் ஃபஸ்ட்டு மணக்குள விநாயகர் பார்த்தோம். அந்த பக்கத்துலேயே தான் இந்த ஆரோபிந்த் ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இந்த ஆசிரமம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மன அமைதிக்காக இது உருவாக்கப்பட்ட இது யாரால் உருவாக்கப்பட்டனா, அரவிந்தோ கோஷ். அது வந்து கல்கத்தாக்காரர். 1926 வந்து இந்த ஆசிரமத்தை வந்து கட்டப்பட்டது. அரவிந்த் கோஷ் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு மகாரிஷி யோகி. பாண்டிச்சேரியில் வந்து அவரை வந்து தெய்வமாக வணங்கிட்டு வராங்க. அவரை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பக்கத்தில் வந்து பெரிய சைஸு சங்கெல்லாம் கிடைக்கும். சின்ன சைஸும் எடுத்து, சின்ன சைஸ் இந்த மாதிரி மாலை வந்து எடுத்து எவ்வளோ பெரிய சைஸ் சங்கு, பெரிய சைஸ் சங்கு இருக்குது. இது ஒரு வெரைட்டி சங்கு இருக்குது, முள்ளு சங்கு. இது என்ன சொல்லுவாங்க, பாத்திரம். ஃபஸ்ட்டு பார்க்கணும் இல்லையா, அது வந்து முள்ளு சங்கு, இது வந்து பாத்திர சங்கு. இதுதான் இது அநேகமாக இந்த சங்கு தான் அதிகமாக எல்லாருக்குமே தேவை. வீட்டில் பிரச்சனை வேணாம் சாமி. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. இது வந்து ரொம்ப ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, ஹெல்த்து நல்லா இருக்கிறதுக்கு இந்த சங்கு, இந்த சங்கு வைக்கணும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஹார்ட்டு, நம்ம ஆரோக்கியத்துக்கு பிறகு ஹார்ட்டு மாதிரி தான் இருக்குது. பிரச்சனையே நீங்கள் தான். உண்மை. அவங்க இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்க சம்பாரிச்சு வந்து கொடுத்துட்டா மட்டும் போதுமா? மற்ற எல்லாம் யார் பார்த்து? பொண்டாட்டியும் வேணும், புருஷனும் வேணும், 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும். இவ்வளவு நாளாக முடிக்கிறத அறிவிக்கிறேன். அக்கா வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க, இதுதான் முள்ளு சங்கு, கந்திஷ்டிக்காக. கந்திஷ்டி பற்றி நம்மளுக்கும் நம்பிக்கை இருக்குது, நம்மளும் அதை நம்புகிறோம். அதனால நம்பி வாங்கிட்டு போகிறோம் முள்ளு சங்கு.
கோயில் அருமா கார்டன் திலகா ஒயிட் ஹவுஸ் ஸ்டே பண்ணிட்டு போயிட்டு ஓகே. இப்போ எத்தனை கிலோமீட்டர் சார் இங்கேருந்து? இங்கே கரெக்டாக வந்து ஒரு 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் சார். 12 கிலோமீட்டரா? மக்கள் இப்போ நம்ம வந்து எங்கன்னா நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இல்லைன்னா ஒயிட் ஹவுஸ் வந்துட்டோம். இது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஸ்டே மாதிரி இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்டு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா க்ரீனரியாக இருக்குது, வெளியே பார்க்குறது அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் அப்படியே வியூஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நிறைய இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி ஸ்டே இருக்கலாம். இது 3 தான் சார் இருக்குது. இது ஒன்று அந்த ஸ்டே ஒன்று ப்ளூ கலர் பில்டிங்ல சார். ஒரு 3 விழா தான் அங்கே இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. வெல்கம் டு திலகா ஒயிட் ஹவுஸ். நம்ம ரிசீவர் இவர் தான் சார். உங்கள் பேர்? உதயராஜ். உதயராஜ். ஆக்சுவலி என்னன்னா இவங்க வந்து முன்ன இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி கட்டிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல் கோசமே அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி கட்டியிருக்காங்க. இந்த விழாவோட மேனேஜர் உதயராஜ். இப்போ நம்மகிட்ட மெனு கேட்டாங்க நைட்டு டின்னருக்கு. அப்போ நான் வந்து மட்டன் செமி கிரேவி, சிக்கன் 65, தால், அப்புறம் ரைஸ், ஒயிட் ரைஸு, சாலட் சொல்லியிருக்கோம். நைட்டு இங்கே டின்னர் இங்கே தான். நம்மளுக்கு வெளியே சாப்பிட்டு போர் ஆச்சு. இப்போ ஹோம் ஸ்டேயில் சாப்பிட்றோம் இன்றைக்கி. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம டிரைவர் வந்து ஃபுல் ரெக்கமெண்டேஷன். சார் எப்படி இருக்கும் சார்? டேஸ்ட் எப்படி இருக்கும்? எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கலாம். நீங்கள் தான் சொல்லணும். நான் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துருக்கிறோம். இதுதான் நம்ம விழா. இந்த விழா பக்கத்தில் கேட் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க ஸ்விம்மிங் பூலு. வேறு லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே அப்படியே டைனிங் டேபிள் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, பண்ணிட்டு மக்களே ஸ்விம் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு மேட்டர் வந்து சொல்கிறோம், அது பாருங்க. சொல்லுங்க. அப்போது இங்கே நேரம் வந்து குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டாங்க ஸ்விம்மிங் பண்ணணுன்னு. ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கிறோம். டின்னர் ரெடி ஆகிட்டு இருக்குது. மட்டன் செமி கிரேவி, சிக்கன் 65, தால், அப்புறம் ஒயிட் ரைஸ். சொல்லி இந்த டால் யார் சொல்றது? இல்லை, அது என்னோட தம்பியோட ஃபேவரட். அது டாலா? ஆமாம். அப்ப வீட்ல டால் வச்சு ஊத்துனா உங்க தம்பி சாப்பிட மாட்டாரு. கீரி சமாளிடா சமாளி. சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிடுவாங்க. வீட்ல டால் மாதிரி வச்சா சாப்பிடுவீங்களா? இல்லை, அது
அதான் வீட்டிலலாம் அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாதுங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும் வீட்டில். எங்கள் வீட்டு சமையல் மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. நம்ம டின்னர் ரெடி ஆச்சு. அப்படியா? ஆமாம். ஆனால் டின்னர் செட்டப் பாருங்க, வேற லெவல்மா. கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு கிச்சனு. அப்படியே வந்து அப்படியே இங்கே டைனிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. சிக்கன் சில்லி வாவ், இருக்கு, தயிர், கிரீன் சாலடு, green salad. தால், வாவ், மட்டன் மட்டன் செமி கிரேவி. Wow, super beautiful. இது உங்களுக்கு என்ன முக்கியம்? ரொம்ப முக்கியமான ஐட்டம் காட்டுங்க வாங்க சார். எத்தனை ஐட்டம் இருந்தாலும் இது மாதிரி ஒரு ஐட்டம் எங்கேயுமே கிடைக்காது. பாருங்க பாருங்க. டடடடட. வாவ், நமக்கு என்ன முக்கியம்? சோறு தான் முக்கியம். சில்லி, தயிர் இருக்கு, சலாட் எடுத்துக்கிறோம், மட்டன். எப்படி இருக்குதாமோ? டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குதா? மட்டன் மட்டன் மெயினாக மட்டன் எப்படி இருக்கு? மட்டன் கிரேவி நல்லா செமி கிரேவி சொல்லுவாங்க. நல்லா இருக்குதா? சாப்பாடு பிடிச்சிருக்கா? ம், என்ன பிடிச்சிருக்கு சாப்பாடில்? எல்லாமே பிடிச்சிருக்கா? ராஜ்குமார் உண்மையான சாப்பாடு. நல்லா இருக்கா? சாப்பாடோட இந்த செட்டப் தான் வேற லெவலில். கண்டிப்பா நல்லா இருக்கு. சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறேன் வேற லெவலு. ஃபன் பண்ணுறோம் ஃபுல்லாக. என்ன பண்ணுறோம்? Fun பண்றோம். சாப்பிட்லாமா?